இப்போ நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. 15 நாளைக்கு மேலே அவங்க தொடர்ச்சியாக டெல்லியை ஸ்தம்பிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து வேறு வேறு போராட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அவங்க ஒரு 3 எதுக்காக இதை செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்திய மத்திய அரசாங்கம் அவசரமாக 3 சட்டங்களை அவசர சட்டமாக இயற்றி, எப்போ இயற்றுறாங்க, மக்கள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு கொரோனாண்டு போட்டு லாக்டவுன் பண்ணி போராடுவதற்கு வரமாட்டார்கள்ங்கிற ஒரு நிலையை இருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் தான் நிறைய சட்டவிரோதமான, கொரோனாவுக்காக அது பண்ணது கிடையாது. இந்த லாக்டவுன்லாம் நினைச்ச சட்டத்தை அமுல்படுத்திட்டோம்னு சொன்னால் மக்கள் எதிர்த்து வரமாட்டாங்க என்பதற்காக வேண்டி அவசர கதியில் சட்டத்தை இயற்றி அவசரமாக பாராளுமன்றத்திலையும் தாக்கல் பண்ணி அந்த சட்டத்தையும் குரல் ஓட்டு மூலமாக என்ன செய்யிருக்காங்க, நிறைவேற்றி விட்டார்கள். 3 சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது விவசாயிகள் சம்பந்தமாக 3 சட்டங்களை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 சட்டங்களும் பயங்கரமான ஒரு விவசாயிகளை பாதிக்கிற ஒரு விஷயம் என்பதற்காக அவங்க அமைச்சர்கள் இருந்த பஞ்சாபை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதை கண்டிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளோ பெரிய பாதிப்பு வரக்கூடிய ஒரு சட்டத்தை அவங்க இயற்றிட்டார்கள் என்று சொல்லி இவங்க மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சட்டம் என்ன, அது இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இதுல யார் சொல்றது சரி என்பதை நம்ம காரண காரியத்தோட அறிந்து வைத்துக் கொண்டால் நம்ம எந்த பக்கம் நிற்கலாம், கூடுதலாக நமக்கு ஆர்வத்தோட செயல்படலாம் என்பதற்கு உதவியாக இருக்கும். இதுல என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கடா, முதல் சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம். இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சட்டம் 2020. எந்த சட்டம் போட்டாலும் அந்த வருஷத்தை சேர்த்துக்கிடுவாங்க. விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020 இப்படின்னு ஒரு சட்டத்தை இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இதனுடைய இந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, விவசாயம் பண்றாங்கல்ல, இந்த விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் இந்த விவசாயத்துக்கு பண்றதுக்கு முன்னாடியே தனியார் கம்பெனிகள்ல, தனியார் வியாபாரிகள்கிட்ட தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விலை பேசி, இங்க இந்த அரிசி இவ்வளவு விலைக்கு தரணும், இந்த கோதுமை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு தரணும் என்று சொல்லி அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி கொள்ளணுமா. யாரு, விவசாயிகள் இந்த பண முதலைகள் இருப்பாங்கல்ல, வியாபாரிகள், அவங்கள்ட்ட இந்த பொருளை நாங்கள் விற்கிறோம் என்று என்ன செய்யணும், ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் செய்து கொண்டால் நீங்க விற்பதற்கு சிரமப்பட வேண்டியதில்லை. அவர் சொல்ற அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம், ஒரு உற்பத்தி நல்ல பயிரிடுறதுக்கு முன்னாடியே கம்பெனிக்காரன் வருவான், என்ன குவிண்டால் என்ன ரேட்டுக்கு தருவீங்க அப்படின்னு பேரம் பேசுவான். அதை இவங்க விவசாயிகள் சரின்னு சொல்லிட்டு விவசாயத்தை பண்ணுவாங்க. இப்படி பண்ணினார்கள் என்று சொன்னா இதுல என்ன கிடைக்கும்னு அரசாங்கம் சொல்லுதுன்னா, இதன் மூலமாக நீங்கள் அறுவடை செய்யறீங்கல்ல, அறுவடை செய்யும் பொழுது அதை எடுத்துக்கிறோம், விற்குமா விற்காதான்னு நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, தயங்க வேண்டியதில்லை. இது உங்களுக்கு பெரிய நன்மை. விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்வதற்கு முன்னாடியே விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லி இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இது இந்த காரணம் சரியா, இந்த சட்டத்துடைய பயன் இப்படித்தான் இருக்குமா? இல்லை. ஏன்னு கேட்டா, இதுவரைக்கும் நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து விவசாயிகள் விஷயத்துல எல்லா அரசாங்கங்களும் சின்ன அளவுக்கு கருணை பார்வை நடக்கிறாங்க. முழுசா இல்லை, கொஞ்சம் கருணை பார்வை நடக்கிறாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்றான். நெல்லை உற்பத்தி பண்ண உடனே அவன் கடை வச்சுக்கிறான், வியாபாரி கிடையாது. உற்பத்தி பண்ண நெல்லை உடனே விற்கணும். வித்தா தான் உரம் வாங்கின கடை வாங்கியிருப்பான், அதை கொண்டு போய் கொடுக்கணும். பல பேர்கிட்ட விவசாயத்துக்காக கடனை வாங்கி வயலில் போட்டிருப்பான், அந்த கடனெல்லாம் அடைக்கணும். அப்ப அறுவடை செஞ்சு வந்த உடனே 1 நாள் 2 நாள்ல வித்தா தான் அவனுடைய சுமை தீரும். இப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் அறுத்து போட்டாங்கன்னு சொன்னா வாங்குறவன் என்ன செய்வான்னு கேட்டா, விலையை கம்மியா கேட்பான். நான் ஒரு 100 டன்னு, அவர் ஒரு 100 டன்னு, இவர் 100 டன்னு இங்க ஒரு ஊர்ல எல்லாரும் அடுத்தடுத்து போட்டான்னு சொன்னா அன்றாட தேவைக்கு தான் மக்கள் உணவு வாங்குவாங்க. வியாபாரி தான் வாங்கி ஸ்டாக் பண்ணுவான். அந்த வியாபாரிகள் என்ன செய்வான்னு கேட்டா, இதை கம்மியான விலை கேட்பான். 1000 ரூபாய்க்கு உள்ள ஒரு நெல்லை 500 ரூபாய்க்கு தரையான்னு கேட்பான். அப்ப விவசாயி என்ன செய்வான், அதை வச்சுட்டு என்ன செய்வான், அவனுக்கு பணம் தேவை. 1000 ரூபாய் அதனுடைய ரேட்டாக இருந்தாலும்
சந்தையில் அது அன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ, அது என்ன மார்க்கெட் விலையாக இருந்தாலும் விவசாயி என்ன செய்வான்னு கேட்டால், அவனுக்கு பண நெருக்கடி உள்ளவன் பாதி விலைக்கு காவாசி விலைக்கெல்லாம் என்ன செய்வான், கொடுத்துருவான். அது போக அந்த நெல்லை பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு குடோனு, மழை வந்துருச்சுன்னா மழையில வீணா போகாம, அது மாதிரி பல விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுது. அந்த வசதிகளும் அவன்கிட்ட இருக்காது. அதனால என்ன செய்வான் விவசாயி, அவங்க கேட்கிற விலைக்கு வித்து ரொம்ப நஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்ன செய்யறாங்கன்னா, பல மாநில அரசாங்கங்கள் விவசாயிகள் ரொம்ப அநியாயமா பாதிக்கப்படுறாங்க, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கமே நெல்லை கொள்முதல் பண்ணாங்க. நெல், அரிசி, எல்லா பொருள்களையுமே, எல்லாம் கோதுமை, விவசாய பொருள்களை எல்லாம் விவசாயிகள்கிட்ட இருந்து அரசாங்கமே வாங்குவதற்கு சில ஏற்பாடுகளை செஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அநியாய ரேட்டு கேட்க மாட்டாங்க. அரசாங்கத்துல ஒரு ஆதார விலைன்னு ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. அந்த விலை ரீசனபிளா, ஓரளவுக்கு போதும், இந்த அளவுக்கு அநியாயமா இருக்காது. அப்படி இருக்கும்போது விவசாயம் என்ன செய்வான்னு கேட்டா, எவ்வளவு நெல் உற்பத்தி ஆனாலும் இந்த வியாபாரிகள்கிட்ட கொண்டு போய் மாட்டிக்கிட்டு நம்ம வந்த விலைக்கு விற்க தேவை கிடையாது, நமக்கு கவர்மெண்ட் இருக்கிறாங்க, அந்த கவர்மெண்ட்ல கொடுத்தோம்னு சொன்னா அவங்க நம்மள்ட்ட நியாயமான விலைக்கு, அது நியாயமான விலைங்கிறது வியாபாரி கொடுக்குற விலையோட கம்பேர் பண்ணா தான் நியாயமான விலை. அதோட உண்மையான மதிப்பு பார்த்தா அது நியாயமான விலை இல்லை. அந்த விவசாயிக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ, அந்த உழைப்புக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அது கிடைக்குதான்னு பார்த்தா அது நியாயம் இல்லை. ஆனா தனியார்கள் இதை வாங்க விட்டோம் என்று சொன்னால் விவசாயிகள் அதோட அவங்க முடிஞ்சு தற்கொலை சாக வேண்டியதான். அடுத்தடுத்த வருஷங்கள்ல விவசாயம் பண்ண மாட்டான், விவசாயம் அழிஞ்சு போயிடும். இதை விடக்கூடாது என்பதற்காக பல மாநில அரசாங்கங்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அரசாங்கத்தின் சார்பில் என்ன செய்யறாங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஒன்று உருவாக்கி அந்த விற்பனை கூடத்தில் கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, விவசாயிகள் எவ்வளவு வந்தாலும் சரி, எத்தனை டன் நெல் உற்பத்தி ஆனாலும் சரி, அதை கொண்டு என்ன செய்வாங்க, அரசாங்கத்தில் அதிகாரிகள் முன்னாடி எடை போட்டு என்ன செய்வாங்க, காசு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ற அந்த இடத்துல இருந்து தான் அது மறைமுக ஏலத்தின் மூலமாக வியாபாரிக்கு அரசாங்கம் விற்கும். அரசாங்கம் வியாபாரிகளுக்கு அரசாங்கம் வித்துரும் அந்த வாங்குற நெல்களை. கொஞ்சம் தேவையானதை இலவச அரிசி கொடுக்குறாங்க, ரேஷன் கடை இருக்குல்ல, அந்த ரேஷன் பயன்பாட்டுக்காக வேண்டி கொஞ்சத்தை வச்சுக்கிறோம். விற்காத சிலது தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு சேமிப்பு வைத்துக் கொள்வார்கள். இப்படி ஒரு நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த நடைமுறையை ஒழிக்கிறது இந்த சட்டம். எந்த நடைமுறை ஒழிக்கிறது, இனிமே நீங்கள் விவசாயம் பண்ணுனா வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு கஷ்டப்பட தேவையில்லை. முன்னாடியே வேலை பேசி தனியார் வித்து போடுங்க. தனியார்ட்ட வித்துட்டீங்கன்னு சொன்னா அறுவடை செஞ்சு வருவீங்க, அவன் வாங்கிக்கிடுவான். இப்ப உங்களுக்கு உடனே காசு கிடைச்சிடும் என்று ஒரு ஆசை வார்த்தை காட்டி இதை செய்யறாங்க. அப்ப அரசாங்கம் சுமந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த வியாபாரிகளுக்கு என்ன இல்லை, போதுமானதா இல்லை, கொடுக்கிற விலை போதுமானதா இல்லை விவசாயிகளுக்கு. இப்ப அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, இது அனைத்தையும் மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு இனிமேல் நீங்க அரசாங்கத்தில் விற்க கூடாது, நீங்க ஒரு உற்பத்தி பண்ற பொருளை அரசாங்கம் வாங்காது, நீங்க உற்பத்தி பண்ற பொருளை முன்கூட்டியே உற்பத்தி ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், பண முதலைகள்கிட்ட பேசி வித்துடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், தமிழ்நாட்டில் 1987ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை உருவாக்கினாங்க. இப்படி எல்லா மாநிலத்திலும் இருக்குது. தமிழ்நாட்டில் 268 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கிறது. 108 கிராமப்புற சேமிப்பு கிடங்குகளும் இருக்கிறது. 108 தரம் பிரிக்கும் மையங்கள், நெல்லுன்னு தரம் பிரிப்பாங்கல்ல, தரம் பிரிக்கிற மையங்கள் வேற இருக்கிறது. இந்த மாதிரி நிலக்கடலை, புளி, எள்ளு, கரும்பு, வெல்லம், நெல், பருத்தி, கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, கொள்ளு, ஆமணக்கு, தேங்காய், பல வகை இருக்கு. இது எல்லா பொருள்களையுமே விவசாயி உற்பத்தி பண்ணிவிட்டு எங்க கொண்டே விற்கிறோம் கவலைப்பட தேவையில்லை. அரசாங்கம் அவன் நஷ்டப்படாத ஒரு ஒரு விலைக்கு அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருந்தது. இப்ப மத்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரே சட்டத்தை கொண்டு இனிமே விவசாயி நீங்க உற்பத்தி பண்றத கவர்மெண்ட் வாங்க மாட்டோம், நீங்க உற்பத்தி ஆகுறதுக்கு முன்னாடியே நீங்க நல்ல விலை வச்சு என்ன செஞ்சிடலாம், பண முதலைகளுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு வித்துடலாம், வியாபாரிக்கு வித்துடலாம்னு கொண்டு வர்றாங்க. இப்ப அதாவது உற்பத்தியாகி இருக்கும் பொழுது உரிய விலை அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. விவசாயி ஒரு 100 டன் நெல்லை உற்பத்தி ஆக்கிட்டான், வச்சுக்கிட்டு இருக்கானுங்கிறதுனால அவனை அடிமாட்டு விலை கேட்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, உற்பத்தி ஆகாம இருக்கும் பொழுது அவன்கிட்ட போய் என்ன விலை போடுவான், அவன் எப்படி வாங்குவீங்க? ஒவ்வொரு வியாபாரத்தையும் வாங்குறதுக்கு 2-3 கம்பெனி இருப்பான், அவங்களோட பேசி வச்சுக்கிடுவாங்க, இந்த ரேட்டுக்குள்ள தாண்டக்கூடாது அப்படின்னா யார்கிட்ட கொண்டு வைப்பீங்க?
அந்த 4-5 வியாபாரிங்க இருப்பாங்க விற்கணும். அப்ப அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னு கேட்டா, நீங்கள் 1000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு பொருளை முன்கூட்டியே பேசி அது 500 ரூபாய்க்கு விற்பீங்க. அறுவடை செஞ்சவன வாங்கிடுவான். சரி, எவ்வளவுக்கு வாங்குவான்? அவன் தானே விலையை நிர்ணயிக்கிறான். அப்ப நீங்க விலையை சொன்னாலும் வாங்குறவன் ஒத்துக்கிட்டாதான் விற்க முடியும். அப்ப இதுவரைக்கும் அரசாங்கத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. நம்ம என்னத்தை உற்பத்தி பண்ணினாலும் கவர்மெண்ட் வாங்கி வைத்து அவங்க உரிய நேரம் வந்தவுடனே தனியார்களுக்கு என்ன செய்வாங்க, மறைமுக ஏலத்தின் மூலமாக விற்பனை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் அன்னைக்கு இருந்தது. இப்ப இந்த சட்டம் கொண்டு வந்தோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இனி விவசாயியுடைய உற்பத்திக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்லை. அரசாங்கமே விலை நிர்ணயிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒரேடியா கொள்ளடிக்க முடியாது. அந்த மக்களுடைய ஓட்டு வேணும். அதனால இந்த நியாயமான ரேட்டை போட்டு தான் வாங்குவாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடியதாக அது இருக்கும். இப்ப அரசாங்கம் இப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, கை கழுவுது அவங்கள. இனிமே வாங்கணும். அப்ப இந்த அரிசி நெல்லை வச்சு என்ன செய்யறது? வேற பொருளை பாதுகாத்து வைக்க முடியுமா? அந்த விவசாயிக்கு பணம் உடனே தேவை. அப்ப இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அரசாங்கம் என்ன செய்யுது, இது உங்களுக்கு முன்பணம் உங்களுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி வித்துடலாம். அப்படி ஒரு பயங்கரமான நன்மைன்னு காதுல பூசுத்துறாங்க. இது பயங்கரமான நன்மையா? முதல்ல ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி விலை நிர்ணயிக்கிறது? அது போக இதுக்குன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அதாவது விளங்காம என்ன செய்யறான்னு கேட்டா, 1000 ரூபாய் பொருள் 500 ரூபாய் கேட்கறாங்க, சரின்ட்டான். அறுவடை செஞ்சு வரும் பொழுது 2000 ரூபாய் இருக்குது மார்க்கெட்ல. வாயை துறக்காதுங்க. 500 ரூபாய்க்கு தெரியாதான ஒப்பந்தம் தான் பண்ணியிருக்கிறான் ஒரு கம்பெனியில. 500 ரூபாய் ஒப்பந்தம் பண்ணிவிட்டான். அறுவடையாகும் தினத்துல அது 2000 ரூபாய் போச்சு. 500 ரூபாய்க்கு உள்ள ஒரு பொருள் ஒரு மூட்டை 2000 ரூபாய் இருந்தது, பல மூட்டை நெல். அப்ப 2000 ரூபாய் வந்துச்சுன்னு சொன்னா விலை ஏறி போச்சு. இன்னைக்கு 2000 ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இந்த அக்ரிமெண்ட், இந்த ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த ஒப்பந்தத்து விஷயமாக நீதிமன்றங்கள் கூட தலையிட முடியாது. அப்ப யாருக்கு இந்த சட்டம்? இந்த பண முதலைகளுக்காக வேண்டி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கான சட்டம் கொண்டு வந்து விவசாயிட்ட அடிமாட்டு ரேட்டுக்கு அந்த பொருளை வாங்கி அவங்க பதுக்கி வச்சு பல மடங்கு விலை ஏற்றி விற்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா சட்டமே தவிர இது எப்படி விவசாயத்துக்கு நன்மையா இருக்கும்? இதனால் விவசாயி என்ன ஆதாயம் அடைவான்? ஒரு ஆதாயம் அவனுக்கு கிடைக்காது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, சட்டம் கொண்டு வந்தா முன்னாடி ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க. முன்னாடி ஒப்பந்தம் பண்ணி செய்யும் பொழுது அதனுடைய விளைவு என்னவாகுங்கிறத அறிந்து கொள்வதற்கு இந்த கரும்பு விவசாயத்தை உதாரணமா நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த கரும்பு விவசாயம் பண்றாங்கல்ல, இந்த கரும்பு விவசாயம் பண்றவன்னா இந்த அடிப்படையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே கரும்பு விவசாயத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த சர்க்கரை ஆலை வைத்திருக்கிறவன் இந்த விவசாயத்தை ஒப்பந்தம் பண்ணி சும்மா ஆரம்பத்தில் கொஞ்சம் அடிப்படை தேவைக்கு வரும், அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன அளவுக்கு ஒரு 10% பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம்னு விலை பேசி வச்சிருவான். அது கரும்பு உற்பத்தி ஆனவுடனே அவங்களே அங்கே இறக்கிடுவான். பணத்தை கேட்டா பணம் வராது. 1800 கோடி ரூபாய் அன்னைக்கு பாக்கி வச்சிருக்கான். பெரிய பெரிய சர்க்கரை நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு அந்த விவசாயத்தில் வயிற்றுல அடிச்சு, ஏன்னு கேட்டா அதை அந்த கரும்பத்திக்கு தெருவுலையும் போட இயலாது. 10 வருஷம் அடுக்கி வச்சு சேமிச்சு வைக்க இயலாது. ஒவ்வொரு நாள் போக போக கரும்புல உள்ள ஈரசத்து குறைய குறைய வெறும் சக்கையா மாறி போயிடும். அது கரும்பாக அப்புறம் இருக்காது. அப்ப உடனே வித்து ஆகணும். அப்பதான் அந்த உரிய எடை கிடைக்கும். அந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு இந்த கரும்புல மட்டும் இந்த தன்மை இருந்து கொண்டிருக்கு ஏற்கனவே. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதுதானே எல்லாத்துக்கும் வர. கரும்புல உள்ளவனுக்கு அந்த விவசாயத்தை நீங்க பொருளை வாங்கிக்கிறவீங்க, காசு கேட்டா என்ன செய்வீங்க? அதுக்கு சட்டம் கொண்டு வர்றாங்க. காசு எப்படி செய்யணுமா? காசு விஷயத்திலையும் அநியாயம் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு கேட்டா, அதாவது 3/2 பங்கு தான் தருவாங்களாம். இதுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த விலையை பேசிட்டு இவன் அறுத்து ஒப்படைக்கிறான்ல, ஒப்படைக்கும் பொழுது 2 லட்சம் ரூபாய் தான் கொடுப்பாங்களாம். இன்னொரு 1 லட்சம் ரூபாயை அதுக்கு சில குறிப்பிட்ட காலம் எடுத்துல செய்வாங்களாம், ஒரு பிறகு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நீண்ட காலம் 6 மாசம் டைம் போட்டிருக்காங்களாம். அப்ப இந்த மாதிரி ஒரு டைம் போட்டு மீதி காசு கொடுப்போம் என்று சொன்னால் 3/2 தான் அவனுக்கு கிடைக்குது. இது விவசாயிக்கு நன்மையா? இதுக்கு தான் அந்த மக்கள் தெருவில் நிற்கிறாங்க. நம்ம அரசாங்கம் நமக்குன்னு ஒரு உத்தரவாதம் இருந்துச்சு, நம்ம எந்த பொருளையும் நம்பி உற்பத்தி செஞ்சோமே, இப்ப இந்த மாதிரி வந்தா நம்மளை மொட்டை அடிச்சிருவாங்கல, எதை நம்பி நம்ம உற்பத்தி பண்ணுவது? அப்ப விவசாயமா அழிஞ்சு போயிடும். அந்த விவசாயிகள் இவங்க வெற்றி பெற இயலாது.
விவசாயத்துக்கு எதிராக இங்க போனாங்கன்னு சொன்னா விவசாயி என்ன முடிவு எடுப்பான், எதுக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும், வேற ஏதாவது பண்ணிட்டு போயிருவோம். அவன் விவசாயம் பண்ணலைன்னா அடி யாருக்கு, நம்மளுக்குலாம் தான். அந்த கார்பரேட்டுகளை ஜெயிக்க இயலாது. அவன் அடிக்கிற பேர்ல என்ன ஆகும் கேட்டா, உணவு உற்பத்தி கம்மியா போச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு உணவுகள் கிடைக்காது. விவசாயி இனிமேல் உற்பத்தி செய்ய மாட்டோம் என்கிற நிலைமைக்கு அவர்களை தள்ளினால் என்ன தள்ளுறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த அந்த விதியில போட்டிருக்கிறாங்க, இப்படி ஒப்பந்தம் பண்ணும் பொழுது அந்த தரம் இருக்குல்ல, ஒரு தரத்தை போட்டுதான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. என்ன இருக்குன்னு, நீங்க உற்பத்தி செய்கிற நெல் அது ஈரப்பதம் இவ்வளவு இருக்க வேண்டும், அதனுடைய ஒரு நெல் அளவு இந்த அளவு இருக்க வேண்டும் என்று தரம் இருக்குல்ல, ஏ குவாலிட்டி பி குவாலிட்டின்னு இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி அந்த தரத்தை குறிப்பிட்டு தான் அந்த ஒப்பந்தம் போடுவார்கள். விவசாயத்தில் உற்பத்தி ஆகிற பொருள் இன்ன தரத்தில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? நல்ல பசுமையான முறையில் மழை பெஞ்சு எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நல்லா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு தரத்தில் அந்த நெல்லாம் இருக்கும். இல்லைன்னா அது சாவியா அப்படி சுருங்கி போய் என்ன செய்யும், அந்த உற்பத்தி இருக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்க என்று கேட்டா, இதை வாங்க மாட்டோன்றாங்க. வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒப்பந்தத்தில் பேசினவரை காவாசி வழங்கி தரியான்னு கேட்பாங்க. அப்ப தரத்தை நிர்ணயம் செய்வது யாருன்னு கேட்டா வாங்குறவன். விவசாயிட்ட வாங்குறவன் தான் என்ன செய்வானா, இந்த தரத்துல இருந்தா தான் வாங்கிக்கிறோம்னு எழுதிடுவாங்க. அந்த தரத்துல வராட்டி முடிஞ்சு வச்சு கதை. அப்ப விவசாயி தரத்துக்கு கேரண்டி கொடுக்கலுமா? அவன் என்ன கடவுள், அவன் என்ன தரத்தில் வரும், என்ன தரத்தில் வந்தாலும் எடுத்துக்கிட்டு காசை கொடுங்கடா அப்படித்தானே செய்யணும். அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு தர நிர்ணயம் அவங்க தான் செய்யணுமா. அதுக்கு அடுத்து இப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னு கேட்டா, ஒழுங்குமுறை இலவசமா கொடுக்குறாங்கல்ல, கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ரேஷன் கடைகள்லாம், அதுக்கெல்லாம் ஆப்பு வச்சிருவாங்க. என்ன கேட்டா, இந்த கொள்முதல் அரசாங்கம் பண்ணுனா தான் அந்த அரிசி அந்த நெல்லுகளை என்ன செய்வாங்க, இந்த பொருள்களை ரேஷன் கடைகள் மூலமா அவங்களுக்கு வழங்குவார்கள். இப்ப அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. இனிமே அரசாங்கத்துல விவசாயி உற்பத்தி பண்றது அரசாங்கம் வாங்க மாட்டான் என்பது சட்டம் சுருக்கமா சொன்னான். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களை உடனடியாக அரசாங்கம் வாங்கி கொண்டால் விவசாயி நிம்மதியா இருப்பான், நிம்மதியா இருப்பான். அரசாங்கம் இனிமே வாங்க மாட்டோம், நீங்க தனியாற்ற பார்த்துக்கணும், கை கழுவுறது இனிமே முதலாளிகள் கொண்டு வாங்கிடுவாங்க அப்படின்னா அந்த முதலாளி எப்படி வாங்குவான்? இவனுடைய பலவீனத்தை வைத்துக்கொண்டு சில 3 கம்பெனி சேர்ந்துட்டான்னு வைங்க, ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க. இந்த ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல நீ வரவே வராத, நீ மதுரைக்கு நீ வராத. அப்போ மோனோப்புலி ஒருத்தன் தான் இருப்பான், வச்சத ரேட்டு 50 பேர் வியாபாரி இருந்தா தான் அது போட்டி போட்டாலும் கொஞ்சம் விலை கூட கிடைக்கும். இவங்க சின்ன நம்பர் தானே கார்பரேட்காரங்க, அவனுக்குள்ள பேசிக்கிட்டு தமிழ்நாடு நீ வச்சுக்க, கேரளா நான் வச்சுக்கிறேன், கர்நாடகா நீ வச்சுக்கிறேன்னு சொல்லி பிரிச்சுக்கிடுவானுவோம். அப்ப அங்க என்னத்தை நீங்க உற்பத்தி பண்ணினாலும் அந்த ஒத்தண்டு தான் கொடுக்க வேணும். அப்ப அவன் வைக்கிறதா விலைன்னு வரும்போது இதுக்கு நிகரான ஒரு அநியாயம். விவசாயிக்கு நன்மைங்கிறாங்களே, ஒரு அறிவுள்ள வேணா சொல்லுவானா? இது எப்படி விவசாயிக்கு நன்மை தானே? கவர்மெண்ட்னால எதுக்கு ஒவ்வொரு மாநில அரசு இந்த முடிவு எடுத்தாங்க? விவசாயிகள் விவசாயத்தை விட்டு போயிருவாங்கன்ற ஒரு நிலைமை வந்துச்சு, அப்பதான் முடிவு எடுத்தாங்க. ஆகா, இந்த விவசாயிகள் அறுவடை செஞ்ச நெல் மழையில நனைஞ்சு வீணா போய் குப்பையில கொட்டுறாங்க, அவ்வளவு டன்னா நெல்லை உற்பத்தி பண்றான். அடுத்த சோத்துக்கு அவனுக்கு அரிசி இல்லை, அடுத்த சோத்துக்கு காசு இல்லை. இப்படி எல்லாம் விவசாயிகள் இருந்தாங்க. அந்த இருந்த அதனாலதான் என்னாச்சு, நம்ம ரேஷன் கடையில் அரிசி எல்லாம் வாங்கின ஞாபகம் இருக்கு. 67 ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. எதனால வந்தாங்க? அப்போலாம் இந்த மாதிரி ஒரு சட்டங்கள்லாம் இல்லாதனால விவசாயிகள் உற்பத்தி பண்ணல, பத்தல. அவங்க வேணாம் போட்டுட்டான் விவசாயத்தை. அதனால ரேஷன் கடையில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அரிசி கொடுப்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையில கியூ வாங்கியிருக்கிறேன். அதுபோல் இந்த நரிப்பயிறு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி விஷயங்களை தான் மற்ற நாட்களில் உணவாக உட்கொள்ள வேண்டும். 4 மணிக்கு அந்த சொசைட்டி வாசல்ல போய் சீட்டு பிடிக்க உட்காந்துடும், காலையில 11 மணிக்கு திறப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு நிலைமை வந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த விவசாயிகள் உற்பத்தியை குறைச்சிட்டாங்க, முடியல, அவங்களால சக்தி இல்லை. அதுக்கு பிறகுதான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பசுமை புரட்சி திட்டங்கள்லாம் கொண்டு நெல் ஆய்வு மையம் அந்த மையம்னா உண்டாக்கி விவசாயி நீ அறுவடை செஞ்சதுக்கு நீ கவலைப்படாத, நாங்க உடனே வாங்கிக்கிறோம், நீ தைரியமா உற்பத்தி பண்ணு, நஷ்டம் உனக்கு லாபம் இல்லாட்டாலும் உன்னை நஷ்டப்பட மாட்டாய் என்ற உத்தரவாதத்தினாலதான் இத்தனை வருஷமா விவசாயி கஞ்சி குடிக்கிறான், நமக்கு சோறு கிடைக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால. இப்ப அது ஊத்தி மூட போறாங்க. விவசாய பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறோம். இது இப்ப இந்த சட்டத்துல மாத்தாம உறுதியா இருந்தால் விவசாயிகள் கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. இவ்வளவு டெல்லியில நிக்கிறத பார்த்தா அவங்க ஏமாற ஆட்களை தெரியல, விவசாயத்தான் நிப்பாட்டுவாங்க.
இனிமே எதுக்கு நான் உன்ட்ட 3 வருஷம் ஒப்பந்தம் பண்ணிட்டு உன்ட்ட எதுக்கு நான் தரணும்? நான் தரவும் மாட்டேன், நான் உற்பத்தி பண்ணவும் மாட்டேன். அப்ப என்னத்தை கொண்டு நீங்க உற்பத்தி பண்ண எப்படி விற்பீங்க? அப்ப இந்த பண முதலாளிகள் கம்மியான காசுக்கு வாங்கி பல மடங்கு விற்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, விவசாயிகளுக்கு அவனுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட விட்டு அதை இதை பண்றாங்க. அது போல என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஒப்பந்தத்தை ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும்ல, குறைஞ்சபட்சம் ஒப்பந்தம் பண்ணுங்கப்பா உரியபடி, இல்லாட்டி நாங்க பொறுப்பு அப்படின்னு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கணும்ல. அதுல கூட என்ன செய்யணுமா, விற்கணும்னு வாங்குறவனு ஒரு நடுவர்கள் அவனா ஒரு குழு அமைச்சு இவர்கள் மத்தியில பேசி முடிச்சுக்கிறோம் ஒரு குழு அமைச்சுக்கணுமா. அந்த பஞ்சாயத்து அவங்க தான் தீர்த்து வைப்பாங்களாம். அவங்க யார் பக்கம் தீர்த்து வைப்பாங்க? வாங்குறவன் பக்கம் தீர்த்து வைப்பாங்களா, ஏழை பக்கம் தீர்த்து வைப்பாங்களா? தீர்த்து வைக்கணும்னு குழு போட்டீங்கன்னு சொன்னா விவகாரம் வந்துச்சு என்ன செய்யும், அந்த பஞ்சாயத்து பண்றவன் அந்த கார்பரேட் முதலாளிகிட்ட காசை வாங்கிட்டு உனக்கு நீ உன் பக்கம் தான் தப்பு, அதை ஏத்துக்கிற அரைவழிக்கு போட்டு கொடு, நெல் தரம் இல்லைன்னு சொல்றாங்க இப்படின்னு தீர்ப்பளித்தால் அந்த விவசாயிக்கு என்ன ஆகுறது? அங்க அரசாங்கம் கூட தலையிடாதான், நீங்களா ஒரு குழு அமைச்சுக்கணுமா. அந்த குழுவுல தீர்ப்பு தெரியலன்னு சொன்னா மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டே கொடுக்கணுமா, கோர்ட்டு, சின்ன கோர்ட்டு, முனிசிபல் கோர்ட்ல கொண்டே கொடுக்கணும். அவங்க ஒரு 30 நாள்ல தீர்ப்பளிக்கணுமா. அந்த தீர்ப்பு விவசாயிக்கு பிடிக்கலன்னு சொன்னா கலெக்டர்கிட்ட போகணுமா, அவருக்கு 30 நாள் டைமா. அந்த 30 நாளைக்கு அவர் தீர்ப்பளிப்பாராம், இல்ல 30 படி காசை கொடு, நீ சரக்கு ரிட்டர்ன் வாங்கிக்கன்னு ஏதோ ஒரு தீர்ப்பளிப்பாராம். அந்த கலெக்டர் தீர்ப்பளித்து விட்டால் மாநில அரசாங்கமோ கோர்ட்டோ யாரும் தலையிட முடியாது. இந்த சட்டப்படி, இந்த சட்டத்தின்படி மாநில அரசாங்கத்தில் முறையிட இயலாது. மாநிலத்தில் சில சட்டங்கள் போட்டு வச்சிருக்காங்கல்ல, விவசாயத்துக்குன்னு உள்ள சட்டம் எதுவுமே செல்லாது. இந்த கலெக்டருடைய இதோட பினிஷ் ஆயிரும். கலெக்டர் யாருக்கு சார்பா தீர்ப்பளிப்பான்? ஏழைக்கு தீர்ப்பளிப்பானா? கலெக்டர் யாரு செய்வான்? ஒரு கவரை நீட்டினா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப இவங்களுக்கு இந்த தீர்ப்பளிச்ச உடனே அந்த விவசாயியோட லைஃப் முடிஞ்சு போச்சு. ஒப்பந்தத்தில் ஏமாந்திருப்பான். கடைசியில் அந்த உற்பத்தியான பொருளை இவன்ட்ட வாங்கி கொள்ள சொல்லும் பொழுது அவனை நெருக்கடி பண்ணுவான். நான் அன்னைக்கு பேசணும், அது தப்பா 1000 ரூபாய் போட்டோம், தரத்தை பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான் பெரும்போல இருக்குது அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை கொண்டு வருவான். அப்ப இவங்க போய் என்ன செய்வாங்க, 600 ரூபா வாங்கிக்கமாங்க. பேசுனது 1000 இருக்கு, இவங்க நியாயம் வழங்கக்கூடியவர்கள் என்ன செய்ய, ஒரு 600 ரூபா வாங்கிக்கிறோம்பாங்க. அப்ப அந்த வகையில விவசாயிகள் ஏமாற்றப்படுவார்கள். அப்ப இந்த முதல் சட்டத்துல ஹைகோர்ட்டோ எதுவுமே தலையிடாது என்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை போட்டுட்டு இது நல்லதுங்கிறவன் உட்காந்துக்கிட்டு ரேடியோவை டிவியில் உட்காந்து கொண்டு இது எப்படி நல்லது? விவசாயி ஒரு அப்பாயின்மெண்ட் அவன் என்ன செய்வான், இது அவனுக்கு எப்படி நன்மை தரையுது? முன்பணமாக கொடுக்குறா, முன்பணமும் கிடையாது. உற்பத்தி பண்ண பிறகுதான் காசை கொடுப்பாங்க. அதுல 70 தான் கொடுப்பாங்க, 30% டைம் எடுத்துக்கலாம். அந்த டயத்தை போடுவாங்க, அப்புறம் அவகாசம்னு 10 வருஷம் கூட இழுப்பான். இந்த கரும்புல இழுக்கிற மாதிரி அப்படி இழுத்த அந்த விவசாயி என்ன ஆகுறது? அவ சாகணும். அப்ப இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு கேவலமான சட்டம் உலகத்துல எங்க இருக்குமான்னு தெரியல. இவ்வளவு மோசமாவமா சட்டம் இயற்றுவார்கள். அது இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய பார்வையில பார்த்தா இது பயங்கரமான ஒரு கொடிய குற்றம். இது எந்த ஒரு பொருளை ஒரு விற்பதாக இருந்தாலும் அந்த பொருள் உற்பத்தியான பிறகு முழுமையடைந்த பிறகுதான் விற்கணும். உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி விற்கிறதுக்கு மார்க்கத்தில் கடும் தடை இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் செய்யறாங்க, ஒரு புகாரில 2195வது ஹதீஸ்ல இருக்கிறது, நீங்கள் மரத்தில் கனிகள் இருக்கும், அதை பிஞ்சாக இருக்கும்போது விற்காதீர்கள், பசுங்காயாக செங்காயாக இருக்கும்போது விற்காதீர்கள், அது நல்லா கனிந்து இருக்கும்போது வித்துருங்க. ஏன்னு கேட்டா செங்காயை வித்தேன்னு சொன்னா எத்தனை செங்காய் கனியாக ஆகும், பிஞ்சில வித்தேன்னு சொன்னா எத்தனை பிஞ்சு படுக்கும், பாதி வீணா போயிடும். அப்படி இல்லாம வியாபாரம் என்ன படுத்துருச்சு, நாளைக்கு நீ பறிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகுதான் மரத்துல இருக்கிற பேரிச்சம்பழங்களையோ மாம்பழங்களையோ வேற கனிகளை விற்கணுமே தவிர அறகுறையா இருக்கும் போதே விற்க கூடாது என்று நபிகள் நாயகம் தடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இதை இவன் விவசாயிக்கு பாதிப்பா இருக்கும், இல்லைன்னா வாங்குறவனுக்கு பாதிப்பா இருக்கும். 2 பேரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா இந்த அறுக்கை தென்னை மரத்தை காட்டி இந்த தென்னை மரத்துல விளையிறதெல்லாம் நீ எடுத்துக்க, எனக்கு 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்க முடியாது. அது என்ன விலையும் ஒரு கஜா புயல் ஒண்ணுமெல்லாம் போயிடும். அப்ப என்னது ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணும் கிடைக்காது. அப்ப தென்னை மரத்துல இருந்து விற்கிறதா இருந்தா தென்னை மரம் அந்த பூத்து காய்த்து தேங்காய தொங்கும்ல, அந்த காட்டி இந்த பாரு எண்ணிக்கை நல்லா, நீ நாளைக்கு நாளா கழிச்சா பறிச்சுக்க, ஒரு வாரம் கழிச்சு கூட பறிச்சுக்க, முழுமை அடைஞ்சிருச்சு என்று ரேட்டு பறிச்சு விற்கலாம். அது குறும்பையா இருக்கும்போது விற்கக்கூடாது மார்க்கத்துல. அது சின்ன குட்டி தேங்காயா இருக்கும்போது விற்கக்கூடாது, அதனுடைய ஒரிஜினல் சைஸுக்கு வர்ற வரைக்கும் அதை விற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் தடுத்து இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது இவன் என்ன செய்யறான்னா, ஒன்னும் விதைய விதைக்கல, வயல்ல உழவு வேலையும் நடக்கல, இன்னும் உரமே போடல,
நெல் உற்பத்தியார் கற்பனை மண்டையில தான் நெல் இருக்குது, அதை விற்கணுங்கிறாங்க, அதை விலை பேசி வில்லுங்கிறாங்க. இது எப்படி சரியா வரும்? இது ஒரு பெரிய அந்த கண்டிப்பா விவசாயிகள் ஏமாற்றப்படுவாங்க. இவங்க மாதிரி கிரிமினல் அவங்க இருப்பாங்களா? இந்த கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிற கிரிமினல் தன்மை விவசாயிட்ட இருக்குமா? அவங்க பெரும்பாலும் ஏமாந்து போயிடுவாங்க. அதனால இந்த சட்டம் உசுரோட வச்சு விவசாயிகளை கொல்ற சட்டம் இது. இந்த சட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கிறதா இருந்தா உயிருடன் விவசாயிகளை கொலை செய்கிற சட்டம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்தில் இதுல எவ்வளவு எச்சரிக்கையா இருந்தாங்கன்னு கேட்டா, அதாவது விவசாயிகள் பொருள்களை உற்பத்தி ஆகணும் சந்தையை கொண்டு வருவாங்க, கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அந்த நகரத்தில் உள்ள ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவனை வழிமறிச்சு அவனை ரேட்டை போட்டு வாங்கி அவங்க கொண்டு கூடுதல் விலைக்கு வித்துருவாங்க. விவசாயி கிடைக்க வேண்டிய லாபம் இவனுக்கு இடைத்தரகருக்கு போயிருது. அப்படி போறதுக்காக ரசூல் அடைஞ்சாங்கன்னா, வியாபாரிகள் சந்தைக்கு காய்கறிகளை விவசாய பொருளை கொண்டு வந்தார்களே ஆனால் அவர்கள் சந்தையில் அது இறக்கி அந்த விலையை அவங்க தீர்மானித்து அவங்க விற்கிற வரைக்கும் குறுக்க எவனாவது மறிச்சிங்கன்னு சொன்னா அவர்களை அடித்து விரட்டுங்கள் என்பதற்கு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு டீம் அமைச்சு யாரெல்லாம் விவசாய பொருள் கொண்டு வர்றவங்களை ஏமாத்தி அவன் 1000 ரூபாய்க்கு விற்கலாம் நினைச்சிட்டு இருப்பான், இவன் பொய்யா சொல்லி மார்க்கெட் டவுனா இருக்கு உடனே மொத்த காசை தந்துடுறேன், நீங்க காலையில சாயந்தரம் வரைக்கும் நிக்கணும், இப்போ ரூபா வாங்கிக்கிறங்க அப்படின்னு 500 ரூபாய்க்கு பேசி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இவன் விவசாயத்துக்கு அநியாயம் பண்ணுவான், மக்களுக்கு அதிக ரேட்டுக்கு வித்துருவான். இப்படியான ஒரு புரோக்கர் மாதிரி தெரிஞ்சு கொண்ட அந்த ஆட்களை எல்லாம் நபிகள் நாயகம் அடித்து விரட்டுங்கள் என்று என்ன செஞ்சாங்க, ஒரு உத்தரவு போட்டு ஒரு டீம் அமைச்சிருந்தாங்க. அப்ப விவசாயிகள் இப்படி பாதுகாக்கணும். விவசாயிகள் விஷயத்துல அவங்களை யாரும் எந்த வேலையும் ஏமாத்திட கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த 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 நியாயமும் கிடையாது. ஒரு பொருள் என்ன மாதிரி உற்பத்தி ஆகும்னு தெரியாம உற்பத்தி ஆகுறதுக்கு முன்னாடியே விற்க சொல்ற என்ன நியாயம்? விவசாயிக்கு அரசாங்கம் ஏன் பொறுப்பு ஏற்க மாட்டேங்கிறீங்க? விவசாயம் தானே இந்தியாவுடைய ஜீவனாடி. அப்ப விவசாயம் அடிபட்டுன்னு வைங்க. இப்ப உலகத்திலேயே இந்தியா தான் எவ்வளவு மோசமான மடப்பேல் ஆட்சி பண்ணாலும் சரி விலைவாசி கம்மியா இருக்குது. இந்த பெட்ரோல் டீசல்ல தான் கொள்ளடிக்கிறாங்க, அது விட்டுருங்க. விவசாயிகள் மூலமா வரக்கூடிய எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் விலை கம்மியா இருக்கக்கூடிய ஒரே நாடு எது? இந்தியா தான். ஒரு 50 ரூபாய்க்கு சவுறு சாப்பிட முடியும், 25 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கூட ஹோட்டல்கள் எல்லாம் கூட இருக்கிறது. அந்த மாதிரியான எல்லாமே சீப்பா இருக்கிற காரணம் என்ன? இந்த விவசாயிகள்கிட்ட இருந்து அரசாங்கம் கம்மியான விலைக்கு வாங்குது, அது தாராளமாக உற்பத்தி பண்றாங்க, பொருள்கள் நிறைய கிடைக்கிறது, அதன் காரணமாக அது கம்மியான விலைக்கு இருக்குது. அது விவசாயம் நிப்பாட்டி போட்டு அங்கேருந்து இறக்குமதி பண்ணீங்கன்னு அரிசி எங்கேருந்து வரணும்? அப்புறம் அமெரிக்காவிலேருந்து வரணும், இல்லாட்டி ஆஸ்திரேலியாவிலேருந்து வரணும், அல்ல வேற வேற நாடுகள்லேருந்து வரணும். அப்போ அரிசி இதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? அரிசி 500 ரூபாய்க்கு வாங்கணும். ஒரு கிலோ அரிசி எவ்வளவு வாங்கணும்? அங்கேருந்து இறக்குமதி பண்ணி அந்த வரி சுங்க வரி பங்க வரின்னு போடுவாங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா என்னவாயிரும்? பல மடங்கு அதிகமாக கொடுத்து நம்ம சாப்பிட வேண்டி இருக்கும். விவசாயிகள் போராட்டம் நம்ம போராட்டம். சொல்ல போனா அவனை விட்டு நம்ம தான் போராடணும். விவசாயிக்காக போராட வேண்டியது யார்? நம்ம தான். அவனை நம்ம அடிக்கிற மாதிரி அவனை நேரடி அடிக்கிறாங்க. மறைமுக அடி நமக்கு. நமக்குன்னா பொதுமக்களுக்கு, குடிமக்களுக்கு, நடுத்தர ஏழை மக்களுக்கு. பணக்கார 500 ரூபாய்க்கு வேற சொல்லி சாப்பிட்டுக்குவான். நடுத்தர ஏழை மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு இது நல்லதுன்னு வேற பேசுறாங்க. இது நல்லதுன்னு என்ன செய்யறான் பண்றேன். அது முதல் சட்டம். முதல் சட்டம் நல்லா விளங்கிக்கிறேன்னு, விவசாயிகளுடைய பொருள்களை வாங்கி உதவி செய்ய கடமைப்பட்ட அரசாங்கம், இதுவரைக்கும் வாங்கி கொண்டிருந்த அரசாங்கம், ஓரளவுக்கு நியாயமான விலை கொடுத்து ஒரு அரசாங்கம், இனிமேல் வாங்க மாட்டோம் என்று சொல்வது அவனுக்கு செய்யற உதவியா? நீ தனி நபர்த்தை வித்துக்க என்று சொல்ல உதவியா? அந்த விலை அவனை நிர்ணயிப்பான், தரத்தை அவனை நிர்ணயிப்பான் என்பது உதவியா? அதுக்கு எந்த ஒரு சட்ட பாதுகாப்பும் இல்லாம அந்த குழுவோட பேசிக்கிறங்க, இந்த குழுவோட பேசிக்கிறங்க, கலெக்டர் தீர்ப்பு தான் இறுதியானதுன்னு சொல்லி அவனை மொட்டை அடிக்கிறது அது நல்லது? அவனுக்கு கடுகளவு மனசாட்சி உள்ளவன் ஏத்துக்க மாட்டாங்க. இதை கடை என்ன பிஜேபி காரன் ஆதரிக்கீங்க? உனக்கு ஓன் ஜோத்துக்கு தாண்டா அடி உள்ள போகுது. 2 ரூபாய்க்கு நீ கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிற 2 ரூபா காசுக்காக வேண்டி, அப்புறம் 500 ரூபாய்க்கு அரிசி வாங்கும்போது 2 ரூபா உனக்கு தூக்கி கொடுப்பாத. அரிசி பருப்பு எல்லாத்தையும் எவ்வளவு வாங்கினேன்? 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டி இருக்கும் இறக்குமதி பண்ணா. அப்ப நம்ம நாட்டிலே உற்பத்தி ஆனா மட்டும்தான் நம்ம வாழ முடியும்னு நினைக்கணும். பிஜேபியில உள்ளவனா இருந்தாலும் இதை எதிர்க்கணும். இதை ஆதரிச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பேஸ்புக்ல விளையாடக்கூடாது. அப்ப அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான நம்மை பாதிக்கக்கூடிய, விவசாயியை பாதிக்கிறதை விட நம்மை பல மடங்கு பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக்கும் இது என்பதை என்ன செய்யணும்? நம்ம விளங்கி கொள்ளணும். இது ஒரு விஷயம்.
அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா 3 சட்டம்ல இது ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்துடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, அரசாங்கம் வாங்காது தனியார்ட்ட வித்துக்க, இதான் சாராம்சம். உற்பத்தி ஆகும் வந்து வித்துக்க, அவன் வச்ச விலைக்கு வித்துக்க, பிரச்சனை வந்து அங்க போய் தீர்த்துக்க, அவன் மட்டும் அடிச்சானா ஓடி போய் செத்து போயிரு. இதுதான் தீர்ப்புடைய விஷயம். அடுத்து வந்துச்சு. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப சில மாநிலங்கள் என்ன செய்வாங்கன்னா, விவசாயத்துக்கு சில சட்டம் வச்சிருக்கிறாங்க. மாவட்டங்கள் கூட சட்டம் இருக்கும். அதாவது ஒரு உணவுப் பொருள் இருக்குன்னு வைங்களேன், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் எடுத்துட்டாங்க. நம்மளாம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள அரிசியை ராமநாடு கொண்டு போகக்கூடாது. ராமநாடு அந்த அந்த உள்ள உற்பத்தியை வந்து அங்கே வந்து விலை குறைஞ்சி போயிடும், கூடி போயிருங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடாது இல்லைன்னா தடை விதிச்சு அந்தந்த மாவட்ட கலெக்டர் என்ன செய்வாங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு தட்டுப்பாடு வராமல் என்ன செய்வாங்க, அந்த விதிமுறைகள் முன்னரெல்லாம் இருந்துச்சு. இப்போ மாநில அளவில் அது இல்லாமல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஆனா இப்ப இவங்க என்ன சட்டம் கொண்டு வராங்க, அடுத்த சட்டம் என்னன்னு கேட்டா, 2வது சட்டத்தை கவனிங்க. வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு சட்டம் 2020 பேர். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் இருக்குல்ல, இந்த வர்த்தகத்தை உங்களுக்கு மேம்படுத்துறது சட்டம். நீங்க உற்பத்தி பண்றீங்க, இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இல்லாம அதை சேராம நீங்க சுயமா உற்பத்தி பண்றீங்க. அப்படி உற்பத்தி பண்ற பொருளை நீங்க வந்து பரவல நல்ல விலைக்கு விற்கணும்னு சொன்னா உங்களுக்கு சந்தை பெருசா இருக்கணும், வாங்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கணும். அதிகமான பேர் வாங்கக்கூடிய வந்தாங்கன்னு சொன்னா உங்களை ரொம்ப குறைச்சு கேட்க முடியாது. அப்படிங்கிற ஒரு டயலாக் விட்டு என்ன செய்யறாங்க, உங்க வர்த்தகத்தை மேம்படுத்த போறோம். மேம்படுத்த என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த விவசாயிகள் வந்து உங்களுடைய பொருள்களை உங்க ஊர்ல தான் விற்கணும் அவசியம் கிடையாது. இந்தியாவில் எங்க வேணாலும் விற்கலாம். இந்தியாவில் அதாவது பஞ்சாபில் உள்ள அரிசியை வந்து என்ன செய்யலாம், தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வாங்கிட்டு வந்துடலாம். இங்க உட்காந்து என்ன செய்யலாம், வாங்கிட்டு வர வேண்டிய தேவையில்லை. அங்க போய் இறங்கி வாங்கி அங்க ஒரு கிடங்கை அமைத்து எல்லாத்தையும் அங்க பதுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யுதுன்னு கேட்டா, நீங்கள் எங்க வேண்டாலும் இது விற்கலாம். அது உங்களுக்கு பெரிய நல்லது தானே. உங்களுக்கு நீங்க உற்பத்தி பண்ற பொருள்களை உங்க ஊருடைய வியாபாரிட்ட விற்கணும்னு அவசியம் இல்லை. எந்த பகுதியில் உள்ள, எந்த மாநிலத்தில் உள்ள, எந்த பகுதியில் உள்ள ஒரு வியாபாரிகள்ட்டையும் நிறுவனத்தையும் நீங்க விற்பனை செய்யலாம், தடுக்க மாட்டோம். பஞ்சாப்ல இருந்து கோதுமை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தா தடுக்க மாட்டாங்க. இப்போ உள்ள சட்டம் வரைக்கும், இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பாங்க. ஏன் அங்கேருந்து வருவதற்கு இங்கே வரக்கூடாது, அவங்க அங்கே தட்டுப்பாடு மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவங்களுக்கு சில அதிகாரங்கள் நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை தடுக்கிற ஒரு விஷயத்தை வாசல் அடைச்சிட்டாங்க. அதாவது எந்த ஒரு பொருளையும் வாங்கி கொண்டு எங்க வேண்டாலும் கொண்டு போகலாம். அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா, நல்லா உற்பத்தி ஆகிற இடத்துல இப்போ அம்புட்டையும் வாங்கிட்டு வந்து கம்மியா உற்பத்தி ஆகின ஊர்ல வச்சு தாறுமாற விலை ஏற்றி தட்டுப்பாடை உண்டாக்கி அதை விற்கிறதுக்கு வந்து அந்த முதலாளிகளுக்கு இது உதவுமா, அவன் விவசாயிக்கு உதவுமா? நான் கேட்கிறேன். விவசாயி நெல் அறுத்து போட்டிருக்கிறான், இதை விற்கிறதுக்காக வேண்டி நம்ம தமிழ்நாட்டில் வித்தா சரி வராது, இப்போ டெல்லிக்கு போய் வித்துட்டு வரணும் போவான். அவன் எங்க வேணாலும் விற்கிறாங்க, எப்படி அவன் போவான், எங்கோட விற்பான்? இந்த ஊர்ல உற்பத்தி ஆனது இந்த ஊர்ல அவன் விற்க முடியும். அவன் யாரு, அவன் லாரி வச்சிருக்கானா, உன்னை மாதிரி வந்து செலவழிச்சிட்டு போய் ஏற்றிக்கிட்டு போய் விற்க முடியுமா பொருளை? அப்ப அவன் என்ன எப்படி வித்தா அவனுக்கு நன்மையா இருக்கு, அந்த ஊர்ல வித்தாதான் நன்மையா இருக்கும். இதை தடுக்கிறாங்களா? ஊர்ல விற்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் எங்க வேண்டாலும் இந்தியாவில் எங்க வேண்டாலும் போய் வித்துட்டு வாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது உற்பத்தி ஆக்கி டெல்லியில போய் விற்க போறோம். டெல்லியில விற்கிறது, டெல்லியில் போறது எவ்வளவு செலவு? விவசாயிக்கு இது முடியுமா? அப்ப விவசாயி போய் விற்பான்னு சொன்னீங்கன்னா நன்மைன்னு சொல்லலாம். அப்ப என்ன செய்யணும், நீங்க உற்பத்தி ஆன பொருளை, விவசாய பொருளை ஏற்றி கொண்டு எங்க வேண்டாலும் கொண்டு போற கட்டணத்தை நாங்க ஏற்றுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். விவசாயம் பண்ணிட்டாங்கல்ல, இந்த நெல்லை கொண்டு போய் நான் தஞ்சாவூர்ல உள்ள ராமநாட்டில் வைக்க நினைக்கிறான். அப்ப நீ என்ன செய்யணும், அதை கொண்டு சேர்க்கறதுக்குரிய லாரி நீ கொடு, அந்த போக்குவரத்து செலவு நீ கொடு. அப்படி கொடுத்து என்று சொன்னா விவசாயி நினைச்ச இடத்துல விற்கிறான்னு சொல்ல அர்த்தம் இருக்குது. அவன் வாயில பூச்சி அவன் அடுத்த பஸ்ல ஏறி போறதுக்கு அவனுக்கு காசு இல்லை. அவன்கிட்ட இவன் 100 மூட்டை நெல்லையும் ஏற்றிக்கிட்டு போய் இப்ப பாக்கெட்ல வச்சுட்டு போற மரகத கல்ல விவசாய பொருளை வந்து தூக்கிட்டு போக முடியும் எங்கேயாச்சும். அப்ப ஏத்திக்கிட்டு போறாங்க, லாரி டிராக்டர் பிடிக்கணும். இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் அவன் எங்கேயாவது விற்க முடியுமா? அவனுக்கு முடியவே முடியாத ஒரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீங்க எங்க வேணாலும் விற்கலாம், உங்களுக்கு நல்லது தானே. உங்க ஊர்ல தான் வித்துக்கிட்டு, மெட்ராஸ்ல தான் வித்துக்கிட்டு, நீங்க வந்து ஹைதராபாத்ல விற்க முடியல இப்ப அப்படிங்கிறாங்க. மெட்ராஸ்ல உற்பத்தி ஆகிட்டு ஹைதராபாத் கொண்டு போக முடியுமா? போனா அவனுக்கு கட்டுப்படி ஆகுமா? இந்த போக்குவரத்துனால வச்சவன பல மடங்கு ஏறி போயிருமே, அது விற்குமா அங்கேயாவது? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், விவசாயி போய் விற்க முடியாது,
கார்பரேட் வந்து வாங்குவான், அதான் அர்த்தம். இவனுக்கு முடியாது. அப்ப கார்பரேட்டுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவன் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டு போய் எங்க இருந்து வேணாலும் வாங்கலாம். ஏன்னு கேட்டா அந்தந்த ஊர்ல தான் வாங்கணுங்கும் போது பல டன் வாங்குற அளவுக்கு வசதியான இருக்க மாட்டான் ஒரு கிராமத்துல. அவன் என்ன செய்வான், 5 முடை 10 முடை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவாங்க. இவன்லாம் யாரு, கார்பரேட் வச்சுக்கிறவன்ல பல பல கோடிகளை முதலீடு வச்சிருக்கிறாங்க. அவன் வரும் வித்துண்டு ஊர்ல அம்புட்டி நான் வாங்கிக்கிறேன்றான், எல்லா வயல்ல உள்ள மொத்தம் கொண்டு போய் நான் வாங்கிக்கிறேன்றான். அப்ப அம்புட்டி வாங்கிட்டு போயிடுவான். ஊர் மக்களுக்கு சோறு கிடைக்காது. அந்த எந்த ஊர்ல உற்பத்தி பண்ணி நாட்டுக்கெல்லாம் உணவு கொடுக்குறாங்களோ அங்க போய் அவனையும் வாங்கிட்டு போய் அவன் பதுக்கி வைப்பதற்காக கொண்டு போயிடுவான். அது பதுக்கெல்லாம் இனிமே வராது. ஏன்னு கேட்ட அரசாங்கம் அனுமதிச்சிருச்ச, நீங்க தான் எங்க வேணாலும் கொண்டு போனான்றீங்கல்ல, கொண்டு அந்த சட்டப்படி கொண்டு வர்றான். உணவை பதுக்கின குற்றம் அவன் செய்ய மாட்டான். அப்படிங்கும் என்ன ஆகும்னு கேட்டா, நாட்டுக்கெல்லாம் அரிசி கோதுமை உற்பத்தி செய்து கொடுக்கிற விவசாயிகள் பல பேர்கிட்ட வித்துப்பட்டு அந்த விவசாயியுடைய அடுத்த மாச சாப்பாட்டுக்கு அங்க அவனுக்கு உற்பத்தி பண்ண அரிசி கிடைக்காது, நெல்லு கிடைக்காது, உணவு கிடைக்காது. அப்ப இது வந்து இது நன்மைன்னு எப்படி சொல்றாங்க? இது எந்த வகையில் நன்மையா இருக்கும் விவசாயிக்கு? அப்ப இந்த சட்டம், அதாவது என்ன முதல் சட்டம், அதாவது முன்பணம் உற்பத்தி ஆவதற்கு முன்னாடியே ரேட்டை பேசி வித்துறது, அரசாங்கம் அது கவனிக்கிறது, அரசாங்கம் கை கழுவுறது தான் முக்கிய விஷயம். அரசாங்கம் விவசாயி கை கழுவுற சட்டம் அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அதே மாதிரி சட்டம் தான் இது, அரசாங்கம் கை கழுவுற சட்டம் தான். நீங்க யார்ட்ட வேணா வித்துக்கலாம், எங்களை வைக்காத அர்த்தம். இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அது அரசாங்கம் வந்து இந்த ஏழை மக்களுக்கு இந்த 10 பைசா நம்ம கொடுத்துடக்கூடாது, அவங்க இழப்பீடு நம்ம கொடுக்க வேண்டி வருது, இதை முதலாளிகளுக்கு தின்று போறாங்கன்னு சொல்லி ஒரு நோக்கத்துல தான் இந்த 2வது சட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா, நீங்க உற்பத்தி ஆகிற பொருளை தனியார்கிட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எந்த உலகின் எந்த பகுதியும் வார்த்தை சேர்த்த உடனே நன்மையா, நன்மைங்கிற வார்த்தை சேர்க்கிறாங்களாம். நீங்க உலக இந்தியாவில் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய வசதி பாத்தீங்களா, என்ன அருமையான சட்டம். அவங்க பஞ்சாப்காரங்க இங்க ஏமாளி நிறைய பேர் இருக்காங்க. பஞ்சாப் விவசாயி ஏமாறுறத தெரியல, அவன் ரொம்ப தெளிவா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். இந்த மாதிரிலாம் டைலாக் விட்டுருக்காங்க பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம். ஒரே வரிதான் அவங்க சொன்னது, மொத்த சட்டத்தையும் வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க, அதை திருத்துறோம் இதை திருத்தருக்கு என்ன இருக்குது, அவ்வளவு விஷம், இது மொத்தத்தையும் தூக்கி எரின்னு சொல்லி அவங்க உறுதியா நிக்கிறாங்க. அப்ப இந்த இந்த ஒரு சட்டத்தை என்ன ஒரு நன்மை, விவசாயிக்கு மட்டும் கேடா நமக்கும் கேடா இது. அப்ப பெரிய பெரிய பண முதலைகள் வந்து உணவுப் பொருட்களை கோடி கோடியாக டன்களாக பதுக்கி வைத்துக் கொண்டு தட்டுப்பாடு வரும் பொழுது அதிக விலைக்கு விற்பனை செஞ்சால் நாட்டுடைய விலைவாசி எங்க போய் நிற்கும்? இப்பவே நம்ம விலைவாசி சின்னதா கூடனா கூட கூடி போச்சுங்கிறோம். அப்ப இப்படி கூடாது, தாறுமாறா கூடும். அப்ப தாறுமாறா கூடனா என்ன ஆகும், வாழ முடியாது. விவசாயி சாவறவன் நம்மளும் சாவோம், நடுத்தர வர்க்கம் ஏழை மக்கள் எல்லாம் வாழ முடியாத நிலை ஏற்படும். தூர நோக்கோடு சிந்தித்து பார்த்தீர்களே, ஆனால் ஒரு வருஷத்துல பட்டினி சாவு ஜாஸ்தி ஆகும். இப்ப இருந்த ரேஷியோவை விட பல மடங்கு ஆகும். ஏன்னு கேட்டா விலை ஏறி போயிடும். தட்டுப்பாடான மாசங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த மாசத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வச்சிருப்பாங்க, இல்ல இல்லம்பாங்க, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மக்கள் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தயாராகும் போது என்ன செய்வாங்க, இந்த இருக்குதும்பாங்க. ரேட்டு 10 மடங்கு 20 மடங்கு. அப்ப இப்படி ஒவ்வொரு பொருளையும் கொள்ளையடிக்கிற காட்சியை நம்ம பாக்குறோமே. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நேர்மை நாணயமே வியாபாரிகள்டையும் இல்லை, எவன்டையும் இல்லை. அப்படியான ஒரு நாட்டுல வந்து நீங்க விவசாயிகள்கிட்ட நாங்க கொள்முதல் பண்ண மாட்டோம், நீங்க பண்ணிக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? விவசாயியுடைய பொருள்களை அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டோம், நீங்க வியாபாரிகள் எந்த பகுதியில் வேண்டாம் போய் அடித்து தட்டி வந்துருங்க, இது நன்மையா? விவசாயிகள் போராட்டம் என்ன செய்வான், நம்ம சேர்ந்துல போராடணும். இப்ப சென்னையில் நடத்தினா நம்மள போய் நிக்கணும், கடமை இருக்குது, டெல்லிக்கு போக முடியாது. விவசாயிகள் நடத்துற போராட்டம் சொன்னா நம்மளும் சேர்ந்து நிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். 3வது சட்டம், இது ஒரு சட்டமாச்சா, அத்தியாவசிய பொருள்கள் திருத்த சட்டம் 2003 3வது சட்டம். 3 சட்டத்தை நினைக்கிறேன். ஒரு சட்டம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே விலை பேசி வியாபாரிகிட்ட வித்துறது. 2வது சட்டம் உற்பத்தியான பிறகு வியாபாரிகிட்ட விற்கிறது. ரெண்டுலையும் அரசாங்கம் நான் வாங்க மாட்டேன். ரெண்டுலையும் ஒரே ரிசல்ட் என்ன, நாங்க வாங்க மாட்டோம். நீங்க அவன் வாங்கலட்டா என்ன செய்வோம், அவன் வச்சதான் வேலை. நெல் உற்பத்தி ஆச்சு, அதை வந்து நெல்லை விட்டுருங்க, ஒரு அழுகும் பொருளா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொருள் உப்பு தக்காளியா இருக்கலாம், ஒரு வெங்காயமா இருக்கலாம். அவன் நீங்க ரேட்டு உங்க ரேட்ல எப்படியாவது நின்றீங்கன்னு வைங்க, 2 நாளைக்கு அப்புறம் தக்காளி இல்லாமல் போயிடும். கொடுத்தாகணும் நீங்க, இல்லாட்டி அன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் போயிடும். அவன் கேட்க ரேட்டு கொடுக்கல, அவன்கிட்ட பாதுகாக்கிறதுக்கு குடோன் கட்டி வச்சிருக்காங்க. இந்த தக்காளியை பாதுகாத்து கெட்டு போகாம வைத்து அதை 1 வருஷம் கழிச்சு விற்கிறது கூட அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கிறது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது விவசாயிட்ட, அது வீணா போற ஜாமான், தக்காளியா இருக்கட்டும், வெங்காயமா இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், அது வீணா போருடைய நாட்கள் சின்ன வித்தியாசம் இருக்கு. எதிரில் வீணா போறது தானே,
இது சில 10 நாளைக்கு தாக்கு பிடிக்கும், சில 5 நாள் தாக்கு பிடிக்கும், சில 2 நாள் தாக்கு பிடிக்கும். காலத்துக்கு தாக்கு பிடிக்குமா? அப்ப காலத்துக்கு தாக்கு பிடிக்காத ஒரு உற்பத்தி பொருள்களை விவசாயத்தை விலை கேட்டா வந்தவனைக்கு தானே வித்து வாங்கணும். இல்லாட்டி வாங்கணும், நம்ம என்ன செய்யறது? தெருவுதி கூட்டணுமே, யாருக்கும் உதவாத. அந்த நிர்பந்தத்தை கொடுக்க கூடாதுங்கிறதான இப்ப அரசாங்கங்கள்லாம், மாநில அரசாங்கங்கள் அதை பொறுப்பெடுத்து கொண்டாங்க. அதையில நீங்க மாத்துறீங்க, இப்ப ஒழிக்கிறீங்க. அப்ப விவசாயிகள் வந்து சந்தில் நிப்பாட்டக்கூடிய வகையில் 2 சட்டமாச்சா. 3வது சட்டம் என்னன்னு கேட்டா, வெள்ளைக்காரங்காலத்துல போட்ட சட்டம் இது. என்ன சட்டம்? அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப வெள்ளைக்காரங்காலத்துல அவன் போட்ட அந்த சட்டம் 55 நினைக்கிறேன். அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கு? இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வர்றாங்க. இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சட்டம் என்னன்னு கேட்டா, அத்தியாவசிய பொருள் இருக்குல்ல, அந்த அத்தியாவசிய பொருள்கள் சில ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. உதாரணமா அரிசி, அது அத்தியாவசியமான பொருள். பருப்பு அத்தியாவசியமான பொருள். இது மாதிரி அத்தியாவசியமான பொருள்களை வந்து அந்த லிஸ்ட்ல எந்த பொருள் இருக்கு அந்த பொருளை வந்து யாரும் பதுக்க கூடாது. தனித்தன்னா அடிக்க வைக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அத்தியாவசிய பொருளை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா அதை வந்து இந்த அளவுக்கு தான் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கெல்லாம் என்ன இருக்குது, அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருந்துச்சு. அரசாங்கம் தலையிட்டு அதெல்லாம் செய்யலாம் இருந்துச்சு. அப்ப அந்த அத்தியாவசிய பொருள்களுக்கு சட்டம், நல்ல சட்டம் வெள்ளைக்கார காலத்தில் இருந்தாலும் இத்தனை வருஷமாக அந்த சட்டத்தினால சில நன்மைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அத்தியாவசிய பொருள்களுக்கு உதாரணமா தட்டுப்பாடுகள் விலை வந்து இறங்கி போச்சுன்னு வைங்க, விவசாயிக்கு இறங்கிருச்சுன்னு வைங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வந்து விலை ஏறிடுச்சுன்னு வைங்க, வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணாது அப்படிம்பாங்க. உதாரணம், வெங்காயத்தை வந்து உள்நாட்டுக்கு தட்டுப்பாடா இருக்குது, விலை ஏறி போயிடுச்சு, நீங்க சிங்கப்பூர் மலேசியாவில் ஏற்றுமதி பண்ணாதீங்க, ஒரு தடையை கொண்டு வருவாங்க. அப்படி தடை கொண்டு வருவதற்கு இந்த சட்டம் உதவும். அத்தியாவசிய பொருள்கள் சட்டத்தை வைத்து என்ன செய்வாங்க, இந்த பொருளாம் ஏற்றுமதி செய்ய தடைன்றுவாங்க. இது மாதிரி ஒரு சட்டம் இருந்துச்சு. இந்த சட்டம் அப்படி இருந்து தொலைஞ்சிட்டு போயிடலாம்ல. இதுல என்ன செய்யறாங்கன்னா, இந்த விவசாயம் எப்படி மொட்டடிக்கலாம்னு பாக்குறாங்க. இந்த சட்டத்திலையும் விவசாயத்தை எப்படி மொட்டடிக்கிறாங்கன்னு கேட்டா, அத்தியாவசிய பொருள்கள் ஒரு லிஸ்ட் இருந்துச்சுல, அதுல இருந்ததை பலது நீக்குறாங்க. வெங்காயம் அத்தியாவசிய பொருள் இல்லையா இனிமே. அர்த்தம் என்ன? வெங்காயத்தை ஒரு வியாபாரி வாங்கி ஏசி குடோன்ல ஏசி செய்யப்பட்ட பதனிடப்பட்ட அந்த ஆலையில டன் டன்னா குவித்து வச்சுக்கலாம், எத்தனை வருஷத்துக்கு இருந்தாலும். ஏன்னு கேட்டா அத்தியாவசிய நீக்கியாச்சு. இப்ப அத்தியாவசிய பொருள் இருக்கும்னு சொன்னா ஒரு அளவுல தான் வச்சுக்கிற முடியும், ஒன்னு லிமிட் பண்ணிருப்பாங்க. அத்தியாவசிய பொருள்ல இருந்து நீக்கிட்டோம்னா என்ன ஆயிரும், அவன் பதுக்கி வச்சிருவான். எதையெல்லாம் நீக்கிட்டாங்க? வெங்காயம் அத்தியாவசியம்னு முதல்ல இருந்துச்சு, அது இப்ப இல்ல இந்த சட்டத்துல. உருளைக்கிழங்கு அத்தியாவசிய பொருள் இருந்துச்சு, இப்ப அது கிடையாது. பருப்பு வகை, தோரம் பருப்பு, உளுந்த பருப்பு, உளுந்து எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் என்று இருந்துச்சு. இதுவும் இப்ப இழுத்துக்கிட்டாங்க. அப்ப பருப்பை எல்லாம் பதுக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வித்துக்கள்னா எள்ளு, அந்த சூரியகாந்தி, எண்ணெய் நிலக்கடலை, இந்த எண்ணெய்க்கு உற்பத்தி ஆகக்கூடிய வித்து இருக்கும்ல, அந்த வித்துக்கள் எல்லாம் அது இருந்தா தான் எண்ணெய் கிடைக்கும். எண்ணெய் அவசியமான பொருள் தானே. எண்ணெய் அவசியமான பொருள்னா எண்ணெய் உற்பத்தி ஆகக்கூடிய வித்தும் அவசியமான பொருள் தான். அதெல்லாம் அவசியமான பொருள் இருந்துச்சு. அது மாதிரி உணவு தானியங்கள், உணவு தானியங்கள் என்ன, கம்பு, சோளம், ராகி, அரிசி, கோதுமை அப்படின்னு பல தானியங்கள் இருக்குல்ல, திணை, இப்படியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும், உணவு தானியங்கள். இவற்றை எல்லாத்தையுமே இது அத்தியாவசிய பொருள் இன்னும் கிடையாது. வெள்ளைக்காரன் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அத்தியாவசிய பொருள் இருக்குது. இந்த சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும், இந்த சட்டம் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பொருள் அத்தியாவசிய பொருள் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த இதையும் கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, விவசாய வயத்தில் அடிச்சு இதுலயும் பணஞ்சம்பாடிக்கு விரும்புறாங்க. அதுக்காக என்ன, அவங்களுக்கு உதவி செய்வதற்காக இதெல்லாம் நீக்கி விட்டோம்னா என்னவாம்னு கேட்டா, வெங்காயம் நல்லா உற்பத்தி ஆகும்ல, அவ்வளோ அப்போ வாங்கி போடுவாங்க. அவங்க பருப்பு நிறைய உற்பத்தி ஆகும்ல, அவ்வளோ வாங்கி ஸ்டாக் பண்ணிடுவாங்க. உருளைக்கிழங்கு நிறைய உற்பத்தி ஆகும்ல, ஏன்னா ஸ்டாக் பண்ணா பாதுகாக்கிற வசதி இப்ப இருக்கு நவீன காலத்துல. எவ்வளவு நாளைக்கு பாதுகாக்கலாம் அந்த வசதி இருக்கிறதுனால அதுல முதலீடு செஞ்சு ஒரு வருஷம் வரைக்கும் உருளைக்கிழங்க பாதுகாத்து வச்சு விற்கலாம்ங்கிற அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அப்ப இருக்கிற உருளைக்கிழங்கு அள்ளிட்டு போயிடுவாங்க, இருக்கிற வெங்காயத்தில் அள்ளிட்டு போயிடுவான், இருக்கிற தானியங்களும் அள்ளிட்டு போயிடுவான். தானியத்தில் அரிசி பருப்பு இல்லாம அடங்குகிறது, எண்ணெய் வித்தெல்லாம் அடங்கி போயிடுவான். இப்ப எல்லாம் இதெல்லாம் விலை கொடுக்க கூடாது. அப்போ இப்ப நல்லெண்ணெய் நீங்க ஒரு ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னா, 200 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்துடும் நல்லெண்ணெய். 500 ரூபாய்க்கு கடனை வாங்கினீங்கன்னு சொன்னா அது 1500 ரூபாய் கூடியாந்துடும். இப்படி எல்லா பொருளுமே அந்த வித்து கிடைக்காதுல. அப்ப அந்த வித்து எல்லாத்தையுமே அத்தியாவசிய பொருள் நீக்குவானா? இந்த பொருள் அத்தியாவசியமா இருந்தா உனக்கு என்ன கேடு? இதனால இந்த பதுக்கிற வியாபாரி பாதிக்கப்படுவதை தவிர என்ன இருக்கு விஷயம், நன்மை இருக்கு. இதனால யாருக்கு நன்மை?
இந்த பதுக்கி வைக்கிறவனுக்கு நன்மையை தவிர இதை வந்து அவசியமான பொருள் கிடையாது. இது சும்மா சாதாரண இந்த பேப்பர் பென்சில் மாதிரி உள்ள விஷயம். பேப்பர் பென்சிலை எவ்வளோனா வச்சுக்கலாம்ல, பதுக்கணும் வேணா சொல்லுவானா, அந்த கணக்கு சேர்த்து விட்டாங்க இதெல்லாம். அதனால அப்ப என்னவாகும், விவசாயிகள்கிட்ட உற்பத்தி ஆகிற பொருள்களை அந்த சீசன்ல கம்மியா தக்காளி 20 பைசாக்கெல்லாம் விற்குமே, அந்த நேரத்தை அப்படி வாங்கிட்டு வந்துடுவானோ. தாறுமாற விலையும் வாங்க ஆள் இருக்காது, நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்வான், தக்காளி கிலோ 400 ரூபான்னு விற்பான். யாரும் கேட்க இயலாது, அவன்கிட்ட தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான இந்த சட்டை தான். அதே மாதிரி வந்து தோட்ட பயிர்கள் இருக்குல்ல, தோட்ட வயல்ல விளையிறது அந்த பயிர், இதெல்லாம் தோட்ட பயிர்னு சொன்னா காய்கறிகள், தேங்காய், வாழை மரம், அந்த மாதிரி பயிர்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா இதுலயும் ஒரு விதியில கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு வருடத்துல விற்கிற விலையை பார்க்கணுமா, பார்த்து அதுல சராசரி எடுக்கணுமா. அதாவது ஜனவரி மாசம் 100 ரூபாய்க்கு வித்துச்சு, பிப்ரவரி மாசம் 150 ரூபாய்க்கு வித்துச்சு ஒரு பொருள், மார்ச் மாசம் 200 ரூபாய்க்கு வித்துச்சு, அப்புறம் வந்து ஏப்ரல் மாசம் 100 ரூபாய்க்கு வந்துச்சு. இது எல்லாத்தையும் 12 கூட்டி 12 வகுத்து ஒரு சராசரி ரேட்டு 125 ரூபா வருது. உதாரணமா சராசரி ரேட் எவ்வளவு, 125 ரூபா. ஒரு வருஷத்தினுடைய விலையெல்லாம் கூட்டி அந்த சராசரி விலைன்னு வரும்ல, சராசரின்னா தெரியும் விலங்கு வழங்குதுல, ஒரு மாசம் 100, ஒரு மாசம் 200, ஒரு மாசம் 150, இப்படி வந்துகிட்டு இருக்கு. 12 மாசம் வந்து டோட்டல் பண்ண வேண்டியது, டோட்டல் பண்ணி அது 12 வகுக்க வேண்டியது. வகுத்தால் என்ன வருதோ அதான் சராசரி விலை. அந்த சராசரி விலைங்கிற ஒரு 100 ரூபா 125 ரூபா வருதுன்னு வைங்க, அதை விட 100% ஏறணும். 200 ரூபாய்க்கு 125 ரூபா ஜாமா 250 ரூபாய் என்ற அளவுக்கு விலை வந்து விட்டால் அப்பதான் அதை நாங்க தலையிடுவோம், ஏற்றுமதி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தடையெல்லாம் போடணும்னு சொல்லி. அப்ப 100 மடங்கு 100% அதிகரிச்சா மட்டும்தான் இதை தலையிடுவோங்கிறான். பழைய சட்டத்தில் அப்படி கிடையாது, அது விரிவாக்குறான். அந்த விவசாய பொருள்கள் எல்லாம் அதுல தேவைக்கு தட்டுப்பாடுனா உடனே அரசாங்கம் தலையிட்டுரும். இப்ப அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை, சட்டப்படி செஞ்சிருக்காங்கன்றாங்க. அப்ப வந்து 2 மடங்கு ஏறினால்தான் தலையிடுவோம்னு சொன்னா, அப்ப 2 மடங்கு ஏறுற வரைக்கும் நாங்க தலையிட மாட்டோம், நல்லா ஏத்திக்க, 100 ரூபாய்க்குள்ள 200 ஆகுற வரைக்கும் ஏத்திக்க, அதுக்கு மேல ஏத்தினா மட்டும் நம்ம என்ன செய்வோம், என்னப்பா செய்யறேன்னு கேட்போம், அப்படிங்கறது என்னோட அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான ஒரு திருத்தத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதனால் வந்து விவசாயிகளுக்கு கடுகளவு நன்மை இருக்குமா, நாட்டுக்கு நன்மையா, மக்களுக்கு நன்மையா இது? அப்ப எல்லாருக்கும் கேடு தரக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டு கல்லுடையவங்க மாதிரி இருக்கிறானோ விவசாயிகளை பத்தி கடுகளை கூட அந்த மக்கள் வந்து ஒட்டிய வயிறு உழந்த வயிறுமா என்ன செய்யறாங்க, ரோட்ல காஞ்சி கிடந்த கடும் குளிர்ல பாடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களை ஏமாற்றக்கூடிய வகையில் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது கொடுமை. இது ரூபா நோட்டு செல்லாத அறிவிச்சது முதல் கொடுமை இருக்க, அதுக்கு அடுத்து இந்த நாட்டில் நிகழ்ந்த கொடுமைன்னு சொன்னா இதை சொல்லலாம். ரூபா நோட்டு செல்லாத அறிவிச்சு எல்லாரையும் அவனுடைய 2000 ரூபாய் மாத்துறதுக்கு 4 நாளைக்கு நிக்க வச்சானோல, அந்த கொடுமைக்கு அடுத்தபடியாக இந்த மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய கொடுமை இது. அதாச்சும் ஒன்ஸ் முடிஞ்சிச்சு, அந்த டாப்டர் க்ளோஸ் ஆகி போச்சு. இது தொடரும். இது என்ன செய்யும், நம்ம வாழ்வாதாரம் எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால இந்த சட்டம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான சட்டம், கொடூரமான சட்டம். எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் இப்படி ஒரு சட்டம் இருக்கவே கூடாது. விவசாயம் தான் நாட்டுடைய முதுகெலும்பு, அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். இதான் அதுக்கு விஷயம்.